இன்னைக்கு ஓப்பனிங் ஆட வந்தீங்களாக்கா? இப்படி தாங்க ரோஹித் சர்மா விக்கெட்டை பார்க்கும்போது இருந்துச்சு. மனுஷன் எனக்கு மிடில் ஆர்டர்னா தான்ப்பா பிரச்சனை, ஓப்பனிங்கில் கிளம்புறேங்கன்னா நான் சூப்பராக விளாடுவேன்னு இன்னைக்கு ஓப்பனிங்கில் வந்து கிளம்புறேங்கனாரு. சரி, நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா 3 ரன் எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு கமின்ஸோட பால்ல அவுட் ஆயிட்டாருங்க. இதை வந்து பார்க்கும்போது தான் நமக்கு செம கோபம் வந்துச்சு. இதே ஒரு நல்ல பால் அவுட் ஆனார், அன்பிளேபிள் பால் அப்படின்னா கூட பரவாயில்ல, தேவையில்லாமல் டெஸ்ட் மேட்ச்சில் இருந்துக்கிட்டு நான் T20 மாதிரி ஷாட் ஆட போகிறேன்னு தேவையில்லாமல் ஷாட் ஆட போய் போலாண்டுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிருக்காரு. இதை பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, டெஸ்ட் மேட்ச்சில் எப்படி விளையாடணும், ஃபஸ்ட்டு விக்கெட்டை காப்பாற்றுறது தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் அடித்து விளையாடணும். அந்த வேலையை தான் ஓப்பனிங்கில் களமிறங்கி கேஎல் ராகுல் கரெக்டாக தானே பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் அவரை பின்னாடி களமிறக்கிட்டு நீங்கள் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா அவரை விட ஒரு நல்ல பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்ல. அதை விட்டுட்டு இப்படி ஈஸியாக விக்கெட்டை விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியன் டெஸ்ட் டீமில் கேப்டனாக மட்டும் இல்லை, ஒரு பிளேயராக உங்களுக்கு இடம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக போயிடும்.